100 கோடி ரூபாய் சொத்துங்க குப்பையில தூக்கி போடுற மாதிரி போட்டு வந்திருக்காரு உங்களுக்காக. நான் அடிச்சு சொல்றேன் மேடம், காதலுக்காக இப்படி ஒரு தியாகத்தை யாருமே இப்படி செய்ய மாட்டாங்க. இப்ப கூட நீங்க இவர் காதல புரிஞ்சுக்கலனா நியாயமே இல்ல மேடம். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பதிலா புதுசா இவரை ரெடி பண்ணிட்டீங்களா சார்? ஆமா மயிலு, இந்த சரிங்க சார். குடியா? ஓகே சார். அவனுங்க 2 பேருக்குமே ஐடியா சுத்தமா மறந்து போச்சு. உன்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ஒரு ஐடியாவுமே கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. இப்ப கூட பாரு, போகும்போது எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டு சொதப்பிட்டு போயிருக்கானுங்க. அதான் குகனை அந்த இடத்துக்கு அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். சார் ப்ளீஸ் சார், சும்மா இருங்க சார், கொஞ்சம் சீரியஸா பேசுவோம். சரி பேசுங்க. மேடம், சார் என்கிட்ட எதுவுமே சொல்ல மேடம். நான் தான் மனசு கேட்காம இவருக்காக பேச ஆரம்பிச்சேன். எங்களை பத்தி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும்னு எனக்கு தெரியாது சார். இவரோட காதல் எனக்கு புரியாம இல்ல. ஆனா எனக்கு இவர் மேல காதலே இல்ல. இவரோட காதலை நான் ஏத்துக்கிறதாவும் இல்ல. இத பல தடவை நான் இவர்கிட்டயே சொல்லிருக்கேன். சார் தான் இத புரிஞ்சுக்காம என் பின்னாலேயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காரு. ஒரு பொண்ணு காதலை ஏத்துக்கலன்னா சில பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, சில பேரு அவளையே கொன்னுடுறாங்க. ஆனா சாரு சொத்து வேணான்னு விட்டுட்டு வந்துட்டேன், என் காதலை ஏத்துக்கோன்னு நெருக்கடி கொடுக்கறாரு. அவங்க செய்யறதுக்கும் இவர் செய்யறதுக்கும் என்ன சார் வித்தியாசம் இருக்கு? இதுல இவரோட காதல் எனக்கு தெரியல சார். பிடிக்குதோ இல்லையோ, எங்க முடிவைதான் நீங்க ஏத்துக்கணுங்கிற ஆம்பளையோட ஈகோ தான் சார் என் கண்ணுக்கு தெரியுது. எங்களுக்கும் மனசு இருக்கு சார். எங்க வாழ்க்கைய பத்தி முடிவெடுக்கிற உரிமை எங்களுக்கு இருக்கு. தயவு செஞ்சு அந்த உரிமைய மதிக்க கத்துக்கோங்க. உங்க முடிவை ஏத்துக்கணும்னு என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. நான் திரும்பவும் சொல்றேன் சார், இப்ப நீங்க செஞ்ச காரியத்தால என் கோவமும் வருத்தமும் அதிகமாயிருக்கு. ஆனா என் முடிவு மாறல, மாறவும் மாறாது. என்ன தொந்தரவு பண்றதை விட்டுட்டு உங்க குடும்பத்தோட சேர்ந்து வாழற வழிய பாருங்க. மயிலு 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 இரு. என் வாழ்க்கையே நீதான மயிலு. என் வசதி அந்தஸ்து இதெல்லாம் தானே நமக்கு தடையா இருந்தது. நான் தான் அது எல்லாத்தையுமே தூக்கி போட்டு வந்துட்டேனே. சார், என் வழி வேற, உங்க வழி வேற. ரெண்டும் ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. இதுக்கு மேல எந்த காரணமும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் சார். வேண்டியவங்கிற முறையில நான் உங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் சொல்றேன் சார். நீங்க எதுக்காக எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு வந்தீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கவே போறதில்ல. நடக்காத விஷயத்துக்காக நீங்க ஏன் சார் எல்லாத்தையும் இழக்கணும்? சொத்து பெருசு இல்லைனாலும் பெத்தவங்க உங்களுக்கு முக்கியம் இல்லையா? அந்த உறவாது மிஞ்சிட்டும் சார். நீங்க சென்னைக்கே போயிடுங்க ப்ளீஸ். மயிலு, டேய் மச்சி, சாரிடா. டேய், நீ ஈஸியா சொல்லிட்டு போயிடுவ. என் ஃப்ரெண்ட் யார் பதில் சொல்றது? டேய், தெரியாம நடந்துருச்சு, விடுறா. எப்படிடா விட முடியும்? சின்ன ஸ்கிராட்ச் இருந்தாலே அவன் கத்துவான்டா. இவ்வளவு டேமேஜா இருக்கத பார்த்தா என்ன கொன்னே போட்டுருவான். இப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் கார் தரமாட்டேன்னு சொன்னேன். நீ தான் ஏதோ ஆகாதுன்னு கம்பல் பண்ணி வாங்கிட்டு போன. பாரு, இந்த நம்பி கொடுத்ததுக்கு கடைசியில வச்சு செஞ்சுட்டல. டேய், நான் என்னமோ வேணும்னே கொண்டு போய் இடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க. ஆக்சிடென்ட்ன்றது நம்மள மீறி நடக்கிறதுடா. நீ நினைச்சிருந்தா இதை அவாய்ட் பண்ணிருக்கலாம்டா. நீ நிதானத்துல இருந்தா இந்த பிரச்சனையே இல்ல. ஃபுல் மப்ல இருந்த, அதான் நான் வேண்டான்னு சொன்னேன். சொல்ல சொல்ல கேட்காம எடுத்துட்டு போய் இப்படி பண்ணி வச்சிருக்கியடா. டேய், அதே ஏன்டா பேசிட்டு இருக்க? உன் ஃப்ரெண்டை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிடா. ஆமாண்டா, அவன் மட்டும் என்ன ஆக்சிடென்ட் ஆகாமையா வண்டி ஓட்டிடுவான்? வண்டி எடுத்துட்டு போனா எதிர்பாராம என்ன வேணாலும் நடக்கலாம். இதெல்லாம் எடுத்து சொல்லி நீ தான் அவனை கன்வின்ஸ் பண்ணணும். அவனையாவது சில நேரத்துல சமாளிச்சுக்கலாம். மூடு சரியா இருந்தா சரி போன விட்டுருவான். ஆனா அவங்க அப்பா ரொம்ப டெரரான பார்ட்டி. வண்டியை கொடுக்கும் போதே முணுமுணுத்துன்னு தான் இருந்தாரு.
இந்த விஷயம் தெரிஞ்சா அவ்வளவுதான், என்ன வீட்டு பக்கமே சேர்க்க மாட்டாரு. அப்பா சாமி போதும்டா, சும்மா புலம்பிக்கிட்டே இருக்காத. உன் ஃப்ரெண்ட் எப்படா ஊர்ல இருந்து வரேன்னு சொன்னா? 2-3 நாள்ல வரேன்னு சொன்னா, நான் இப்போ அப்போ ஓகே, இந்த கார்ல இருக்க எல்லா டேமேஜையும் சரி பண்ணி அவன் கிட்ட பழைய மாதிரியே நம்ம கொடுத்துருவோம். அப்படி கொடுத்தா கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? கண்டுபிடிச்சா அதை நாம அப்புறம் சொல்லிக்கலாம். நாம ஒண்ணும் பொறுப்பு இல்லாம அப்படியே தூக்கி கொடுக்க போறது இல்ல, சரி பண்ணி தான் கொடுக்க போறோம். ஆனா மாணிக்கண்ணா, சொல்லு வெற்றி. எல்லா டேமேஜும் பார்த்துட்டு எவ்வளவு ஆகுதுன்னு சொல்லுங்கண்ணா. இந்த டேமேஜுக்குலாம் ஒரு 1,20,000 ரூபா வருது. அண்ணா என்னண்ணா இவ்வளவு பெரிய அமௌண்டா சொல்றீங்க? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கண்ணா. வெற்றி, சின்ன சின்னதா நிறைய பார்ட்ஸ் மாத்த வேண்டியது இருக்கு. டூப்ளிகேட் மெட்டீரியல்லாம் நிறைய இருக்கு. 80,000 ரூபா தான் ஆகும். ஆனா அதையெல்லாம் போட்டா கேரண்டி கிடையாது. 1 வருஷமும் ஓடலாம், ஒரே நாள்லயும் போயிடலாம். ஒரிஜினல் பார்ட்ஸ் தான் லைஃப் வரும். நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. மா காயத்ரி, அண்ணே. வண்டியை சீக்கிரம் ரெடி பண்ணு, டெலிவரிக்கு ஆள் வருது. என்னடா பண்ணலாம்? ஒரிஜினலே போட்டுடலாம்டா. டூப்ளிகேட்லாம் போட்டா ரொம்ப அசிங்கமாயிடும். அது சரிடா, வீட்ல இருந்து 1000-2000 தேத்துறதுக்கு நாக்கு தள்ளுது. இவ்வளவு பெரிய அமௌண்ட் எப்படா தேத்துறது? டேய், வேற வழியே இல்லடா, ஃபீல்டுக்கு தான் போய் ஆகணும். அப்போ ஏதோ தேவைக்காக பண்ணோம்டா. நீ அதே தொழிலா மாத்திருவ போல இருக்கு. மாத்துனாலும் தப்பு இல்லடா. ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தா ஜாலியா தானடா இருக்கும். நமக்கும் அதுல டச் விட்டுற கூடாதுடா. தேவையும் அதிகமா இருக்குல்ல. சோ கண்டிப்பா இன்னைக்கு நம்ம ஃபீல்டுக்கு போயே ஆகணும். கம் ஆன். ஓகேடா, டேய் வாடா. ரைடா. உங்க அப்பா கிட்ட கொஞ்சம் பொறுமையா பேசிருக்கலாம் சார். எதுக்கு இப்படி அவங்கள பகைச்சிட்டு வந்தீங்க? யாரு எங்க அப்பா கிட்ட பொறுமையா பேசுறதா? அந்த மனுஷனுக்கு யார் பேசுறதையும் கேட்டு பழக்கமே இல்ல. ஆர்டர் போட்டு மட்டும்தான் பழக்கம். ஆபீஸை விட்டு வீட்டுக்கு வந்தாலும் அப்பாவா இருக்கவே மாட்டாரு. சேர்மனாவே தான் இருப்பாரு. அவர் வீட்டுக்கு வந்தா கோட்டை மட்டும்தான் கட்டுவாரு. ஆனா அவர் ஈகோவை என்னைக்குமே கட்டி வச்சது கிடையாது. அப்போ குடும்பத்தை பிரிஞ்சிருக்கிறது உங்களுக்கு வருத்தமா இல்லையா? எப்படி தேனி இல்லாம இருக்கும்? எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அதெல்லாம் பார்த்தோன்னு வையேன், எங்க அப்பா பாக்குற கோடீஸ்வரம் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க அப்பா மாதிரியே கோட்டை மட்டும் மாட்டிக்கிட்டு போய் பணம் சம்பாதிக்கிற மிஷினா மட்டும்தான் இருக்க முடியும். அதுக்காக அவங்க எல்லாரும் எனக்கு முக்கியம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அவங்களெல்லாம் நான் பிரிஞ்சிருக்கிறது இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். என்னைக்காவது ஒரு நாள் அவங்கள சமாதானப்படுத்த முடியும்னு நான் நம்புறேன். மயிலை நான் இப்ப மிஸ் பண்ணிட்டேன்னு வையேன், அதோட என் வாழ்க்கையே முடிஞ்சிடும். அதனாலதான் மயில நான் இந்த முடிவு எடுத்தேன். ஆனா மயில் அதை புரிஞ்சுக்கலேன்னு தான் எனக்கு வருத்தமா இருக்கு. தேனு, நீயே நல்லா யோசிச்சு பாரு. மயிலுக்கு பணக்காரங்கனாலே பிடிக்காது. இதுக்கு முன்னதான் என் காதலை ஏத்துக்கிறதுக்கு பணம் ஒரு பிரச்சனையா இருந்தது. நானும் அவளை விட இப்ப ஏழை ஆயிட்டேனே. இப்ப என்ன பிரச்சனை இருக்கு அவளுக்கு? நான் இவ்வளவு செஞ்சும் அவ இன்னும் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறானா? எனக்கு புரியல. நான் இன்னும் என்னதான் பண்ணணும்? எனக்கு புரியவே மாட்டேங்குது. உங்க காதலுக்காக நீங்க எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டீங்க. ஆனா உங்க நலத்துக்காக மயிலு தன் காதலிய தியாகம் பண்ணிட்டான்னு எனக்கு தோணுது சார். நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. மயிலுக்கு உங்க மேல காதல் இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா ஐபிஎஸ் ஆகாம அவ காதலை பத்தி யோசிக்க மாட்டேன்னு ரொம்ப தீர்க்கமா இருக்கா. அப்ப இதை என்கிட்ட சொல்ல வேண்டியதானே தேனு? அவ ஐபிஎஸ் ஆகுற வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் தானே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு அவ மனசை பத்தி தெரியும் சார். தான் சுயநலத்துக்காக உங்களை அவ கஷ்டப்படுத்த விரும்பல. இப்போ அவளுக்காக நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டீங்கன்னு ரொம்ப கோவமா வேற இருக்கா. நான் பணக்காரனா இருக்கிறத பெருமையாவும் நினைச்சதில்ல, சந்தோஷமாவும் நினைச்சதில்ல. எனக்கு என்னமோ அது ஏதோ பாவம் செய்யற மாதிரி இருந்துச்சு. இப்ப நான் சுதந்திரமா ஜாலியா இருக்கேன். நானே அந்த மாதிரி இருக்கிறப்ப அவளுக்கு என்ன தனி பிரச்சனை? ஆனா அவளுக்கு அதான் சார் உறுத்தலா இருக்கு. குடும்பத்துல இருந்து உங்களை பிரிக்கிறத பெரிய பாவம் அவன் நினைக்கிறா.
உங்க காதல அவ ஏத்துக்கலன்னா திரும்ப குடும்பத்தோட போய் சேர்ந்துருவீங்கங்கிறது அவளோட நம்பிக்கை சார். நெசத்தை சொல்லணும்னா அவ உங்க கூட சகஜமா பேசுறதுக்கே ரொம்ப யோசிக்கிறா சார். கொஞ்சம் மனசு விட்டு பேசிட்டாலே நீங்க அதை அட்வான்டேஜா எடுத்துப்பீங்களோன்னு ரொம்ப பயப்படுறா சார். அவ மனச மறைக்கதான் கோவமாவும் டென்ஷனாவும் பேசுற மாதிரி நடிக்கிறா. ஆனா நீங்க விட்டுறாதீங்க சார். நான் இப்ப என்னதான் பண்ணணும்னு சொல்றேன்? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியா உங்ககிட்ட சொல்லட்டுமா சார்? முத்தெடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா கடல்ல குதிச்சிடணும் சார். கரையிலேயே கால் நினைச்சிட்டு இருக்க கூடாது. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா நீங்க அவ கண்ணுக்கு இன்னும் கடவுளாவே தெரியுறீங்க. காதலன்னா மாறி நின்னாதானே அவ மனசு கொஞ்சம் மாறும். தேனு, இப்பதான் நீ என்ன ரொம்ப குழப்புற. அவளுக்கு பிரச்சனை வரப்பெல்லாம் நீங்க கை கொடுத்து காப்பாத்திட்டு அப்படியே காணாம போயிடுறீங்களே சார். கஷ்டப்படுற நேரத்துல மட்டும் வரவங்க கடவுளா மட்டும் தானே தெரிவாங்க. காதலன்னா எப்படி நினைக்க தோணும்? அவ உள்ள இருக்கிற காதல வெளில கொண்டு வரணும்னா நீங்க அவ முன்னாடி நடமாடிட்டே இருக்கணும் சார். அவ காலையில முழிக்கிறப்போ குட் மார்னிங் சொல்லணும், நைட்டு படுக்கிறப்போ குட் நைட் சொல்லணும். அவ எந்த பக்கம் எங்க திரும்பினாலும் நீங்க தெரியணும் சார். பஞ்சும் நெருப்பு பக்கத்திலேயே இருந்தா பத்திக்கோன்னு சொல்லி பெருசுங்களா பதறுவாங்களே தெரியுமா? அதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவமே இதான் சார். பக்கம் பக்கமா இருந்தா தானே கெமிஸ்ட்ரி பயாலஜி இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். அப்பதானே உள்ள இருக்கிற காதல் பொங்கி வழியும். இது மொக்கையான உதாரணம் தான். இந்த வெயில் படப்பட தானே பனி உருகும். சூடு படாமையா இருந்தா அந்த பனி அப்படியே தானே இருக்கும். நீங்க அவ கண்ணுல பட்டுக்கிட்டே இருந்தா தானே அவக்குள்ள இருக்கிற காதலை வெளியில கொண்டு வர முடியும் சார். அவ மனசை பொறுத்த வரைக்கும் அப்பப்ப வந்து போற விருந்தாளியா நீங்க இருக்க கூடாது சார். அங்கேயே நிரந்தரமா டென்ட் போட்டு இருக்கிற சொந்தக்காரனா இருக்கணும். நீ சொல்றதெல்லாம் சரிதான் தேனு. ஆனா அதெல்லாம் நடக்கணும்னா நான் அவ வீட்டுக்கிட்ட போய் தான் குடி இருக்கணும். அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல சார். அவ இருக்கிற வீட்லயே மாடி போர்ஷன் காலியா தான் இருக்கு. ஏதாவது புரோக்கரை பிடிச்சு அந்த வீட்டையே வாடகைக்கு பிடிங்க. மாடி போர்ஷன்ல இடம் கிடைச்சதுன்னா அவ மனசுலயே இடம் கிடைச்ச மாதிரி தானே. நான் அடிச்சு சொல்றேன். இன்னும் என்ன சார் யோசிக்கிறீங்க? இல்ல, ஆன்ட்டிக்கு ஏற்கனவே என் மேல வருத்தம் இருக்கு. இதுல நான் அவங்க வீட்டு மாடியிலேயே போய் குடி இருந்துட்டேன்னு வையேன், அவங்க என்ன தப்பா நினைக்க மாட்டாங்களா? அவங்க இப்படி நினைப்பாங்களா இவங்க இப்படி நினைப்பாங்களான்னு யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா எதுவுமே நடக்காது சார். அம்மா அப்பா பத்தியே நீங்க யோசிக்கல, அத்தை நினைக்கிறத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? மயில் உங்க காதலை ஏத்துக்கணும்னா நான் சொல்றதுதான் ஒரே வழி சார். சட்டு புட்டுன்னு ஏதாவது புரோக்கரை பிடிச்சு அந்த வீட்டுக்கு போற வழிய பாருங்க சார். நான் கிளம்புறேன். வணக்கம் தாமண்ணே. வாங்க சார். என்ன இந்த பக்கம்? உங்களை பார்க்கலாம் தானே வந்தேன். எங்கேயும் வெளியே கிளம்பிட்டீங்க போல. ஆமா சார், ஒரு பார்ட்டிக்கு லேண்ட காட்டணும், அங்கதான் போயிட்டு இருக்கேன். ரொம்ப அவசரமா? ஒரு 2 நிமிஷம் பேசலாமா? பேசலாமே, உள்ள வாங்க. இல்ல நம்ம எங்கே நின்னு பேசலாமே. சார் பேர் ஜீவா, நம்ம டிராவல்ஸ் தான் வண்டி ஓட்டுறாரு. வணக்கம் சார். வணக்கம். சாருக்கு அஸ்தம்பட்டியில வாடகைக்கு வீடு வேணும். ஃபேமிலியா பேச்சுலரா சார்? நான் பேச்சுலர் தான் சார். நீங்க மட்டும் தானா? ஆமா. இல்லைங்க, பேச்சுலர்னாலே ஹவுஸ் ஓனர் யோசிப்பாங்க. இதுல தனியா வேற இருக்கேன்னு சொல்றீங்களே, ரொம்ப யோசிப்பாங்க சார். சரி, அப்ப நான் தேடி பாக்குறேன். நீங்க தேடவே வேண்டாம். நம்ம 32 தாளமுத்து நடராஜன் தெருவுல மாடி போர்ஷன் காலியா இருக்குண்ணே. சார் மாதிரி சிங்கிள் பேச்சுலருக்காகவே அட்டாச் பாத்ரூம் கூட கட்டியிருக்காங்கண்ணே. வீட்டு சாவி கூட கீழ் வீட்டுல தான் இருக்கு. அவங்க கிட்ட தான் ஹவுஸ் ஓனர் நம்பரும் இருக்கு. ஏங்க, நீங்க புரோக்கரா நான் புரோக்கரா? சார் நீங்க தான் சார் புரோக்கர். இல்ல, வழக்கமா வீட்டு அட்ரஸ் கொடுத்து பாட்டி கிட்ட முடிக்கலாமா நாங்க தான் கேட்போம். ஆனா நீங்களே அட்ரஸ் கொடுத்து முடிக்க சொல்றீங்க. ஏங்க, எங்கிட்ட வரதுக்கு பதிலா நீங்களே ஓனரை பார்த்து பேசி இருக்கலாமே. அது எங்களுக்கு தெரியாதானே? இந்த மாதிரி வீடு புடிச்சு கொடுத்து கமிஷன் வாங்கி தான் நீங்க பொழப்பு நடத்துறீங்க. நாங்க போய் நேரா பேசிட்டா உங்க வயித்துல அடிக்கிற மாதிரி ஆயிடும்ல. உங்களுக்கு ஒரு வருமானம் வரட்டும் தான் சார கூட்டிட்டு உங்களை பார்க்க வந்தேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுங்க, நம்ம வேணா வேற புரோக்கரை பாத்துருவோம். ஐயா இல்லப்பா, வாங்க அந்த வீட்டையே பேசி முடிப்போம். சரிங்க, போலாமா? குகன், நம்ம பிளான்லாம் சார்கிட்ட சொல்லிட்டு எல்லாம் அண்ணன் கிட்ட சொல்லிட்டேனே. என்னது சார், வீடு பார்க்க சாவி வாங்க தானே போய்கிட்டு இருக்கோம். ஏதோ கொள்ளடிக்க போற மாதிரி பிளான் போட்டு இருக்கீங்க. அண்ணே, கொள்ளடிக்க தான் நம்ம போறோம். ஐயோ நண்பா, ஒரு பொண்ணோட மனச கொள்ளடிக்கிற ப்ராஜெக்ட் கரெக்ட் தானே நண்பா? குகன், ஏன் அவர் தேவையில்லாம குழப்பிட்டே இருக்கீங்க? என்ன பிளான்ங்கறத தெளிவா சொல்லிடுங்க. சரி நண்பா, இங்க பாருங்கண்ணே,
இவர்தான் வீடு பார்க்க வந்திருக்காருன்னு உள்ள யாருக்குமே தெரியக்கூடாது. அதே மாதிரி ஒரு பேச்சுலருக்கு வீடு பாக்குறோன்றதும் தெரியக்கூடாது. அதுக்காக தான் நான் உங்க கூட வரேன். என் ஃபேமிலிக்கு வீடு பார்க்க வந்ததா தான் நம்ம அவங்க கிட்ட சொல்லணும். ஓகேவா? சார் இவங்க வீட்டு ஓனர் இல்ல சார், வாடகைக்கு குடியிருக்கிறவங்க. இவங்க கிட்ட போய் ஏன் சார் இந்த கதையெல்லாம் சொல்லணும்? ஐயோ அண்ணா, நீங்க உண்மையிலேயே புரோக்கர் தானா? சார் ஏன் சார் உங்களுக்கு இந்த சந்தேகம்? இல்லண்ணே, இவங்க ஓனருக்கு போனை போட்டு பேச்சுலருக்கு வீடு கொடுக்காதீங்கன்னு சொல்லி கலைச்சு விட்டாங்கன்னு வைங்க, என் கனவு கலைஞ்சிருமே. அது என்ன உங்க கனவு? அது வந்து எல்லாம் கொள்ள அடிக்கிற கனவு தான். ஏன் குகன்? சாரி நண்பா. சார் நீங்க குகன் சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே சார், ஆல் தி பெஸ்ட். வாங்க சார் போறோம். ஏன் சார் நாம சாவி வாங்க தானே போறோம்? என்னமோ ஒலிம்பிக்ல ஓட போற மாதிரி சார் வாழ்த்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. சாவி வாங்குறதே சாருக்கு பெரிய சாதனை தான். போன நீ சார். சார் இந்த வீட்ல எல்லாம் லேடிஸ்யா. சார் சார் கூப்பிட்டா யார் வருவா? மேடம் கூப்பிடியா? ஓகே மேடம். சார் சார் சாரி சார், சாரி சார். ஓகே சார் கூப்பிடியா? மேடம் மேடம். என்ன சார் யாருமே காணா? யோ காலைல ஒண்ணுமே சாப்பிடலையா? பக்கத்துல இருக்க எனக்கே ஒண்ணும் கேட்க மாட்டேது. ஆனா சத்தமா கூப்பிடியா? ஐயய்ய. ஓகே சார் கூப்பிடு. மேடம் மேடம். சார் உள்ள யாருமே இல்ல போல இருக்கு சார். நம்ம போயிட்டு அப்புறம் வருவோமா? அண்ணே ஹலோ குகன், கதவு சும்மா தான் சாத்தி இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க திறந்துட்டு உள்ள போங்க. சார் நாம திறந்து உள்ள போனா திருடன்னு நினைக்க போறாங்க சார். திரு திரு முடிச்சு அப்படிதான் நினைப்பாங்க. புரோக்கர் மாதிரி கெப்டாரியா? ஊங்கண்ணே. மேடம் மேடம் மேடம். என்ன சார் உள்ளேயும் யாரையும் காணா? வீட்டை சும்மா சாத்திட்டு எல்லாரும் எங்க போயிட்டாங்க? யோ உள்ள போய் பார்க்கலாம் போயா. மேடம் 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 மேடம். சார் எனக்கு என்னமோ திருட வந்த மாதிரி ஃபீல் ஆகுது சார். பாய முடியா? மேடம். யாருங்க? மாடி போர்ஷன் பார்க்கணும், சாவி வாங்கலாம்னு வந்தோம். ஓனர் உங்ககிட்ட சொல்லி இருப்பாரு. கதவை திறந்து உள்ள வந்துருவீங்களா? குளிச்சிட்டு இருக்க, வெளியே இருங்க. பரவாயில்லைங்க மேடம், பாத்துட்டு போலாம் தானே வந்தோம். நாங்க இங்கே இருக்கோம், வெயிட் பண்றோம். வாங்க. கயல், யாரோ பொறுக்கி பசங்க வந்திருக்காங்க, என்னன்னு பாரு. சார் பொறுக்கி பசங்கன்னு சொல்றாங்க சார். வாங்க சார் ஓடி போயிடலாம். ஓ நான் பொறுக்கி பசங்க ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும். சாவி வாங்க தானே வந்தோம், எதுக்கு பயப்படுறீங்க? மேல் வீட்டு சாவி வாங்காம வெளியே போக கூடாது. மேடம் சீக்கிரம் வாங்க, டைம் ஆச்சு எனக்கு. மேடம் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. கொஞ்சம் பொறுங்க, வரேன். என்ன சார் தேடுறீங்க? எவ்வளவு தைரியம் இருந்தா பட்ட பகலையே எங்க வீட்டுக்கு திருட வந்திருப்பீங்க. உங்க மண்டைய உடைச்சதான் என் மனசு ஆறுண்டா. மேடம் நீங்க தப்பா புரிஞ்சுக்கீங்க மேடம். ஐயா நாங்க திருட வரல மேடம், வீடு பார்க்க சாய் வாங்க தான் வந்தோம். ஐயோ
யார ஏமாத்த பாக்குறீங்க? சாவி வாங்க வந்த மூஞ்சிலடா இது. என்ன பிரச்சனை? இந்த ரெண்டு திருட்டு பசங்களும் எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு திருடு பார்த்தாங்க சார். ஏய், இது யார் வீடு தெரியுமா? கான்ஸ்டபிள் மயிலோட வீடுடா. உங்க ரெண்டு பேருக்கும் என்ன தைரியம் இருந்தா இங்க வருவீங்க? ஒரு போலீஸ்காரி வீட்லயே வந்து திருடுறீங்கன்னா உங்க ரெண்டு பேரும் சும்மா விடக்கூடாதுடா. உங்களை அடிக்கிற அடியில இன்னைக்கு செத்துங்க நீங்க. இந்தாங்கடா, இவனுங்களை கட்டி வச்சு கையில என்னடி ஆச்சு? யார் அந்த ரெண்டு பேரு இப்படி ஓடுறாங்க? அவனுங்க ரெண்டு பேரும் திருட்டு பசங்கம்மா. சாவி வாங்குற சாக்குல திருட பார்த்தானுங்க. அதான் அடிச்சு விரட்டிட்டேன்.